இந்த நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டானே. அடி மீனாட்சி, ஏய் என்னங்க? நம்ம வீட்டுல கரண்ட் தான் போச்சா இல்ல பீஸ் தான் போச்சான்னு அந்த சுதாகர் பையில கேட்டு பாரு. என்னடி அந்த சுதாகர் பையில கூப்பிட்டியா? எதுக்கு இப்படி ஆளா பாக்குறீங்க? அதோ தம்பியே வருது. வந்துட்டாரா? என்ன சார், என் ரூம்ல லைட் எரியல, கரண்ட் போச்சா, பீஸ் போச்சா, என்ன ஆச்சு சார்? நீங்க என்னைக்கு இங்க கார் எடுத்து வச்சீங்களோ அன்னையில இருந்து வாரத்துக்கு 2 தடவை இப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல சார், ஏதாவது லைன்ல லூஸ் கனெக்ட் இருக்கு. உங்களுக்கு பீஸ் போட தெரியாது, எங்களுக்கு பீஸ் போட தெரியாது. யாராவது பீஸ் போடுறவங்களா பார்த்து கூட்டிட்டு வாங்களே. 10 நிமிஷம், 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். கொஞ்சம் என்ன பையன் பாஞ்சு போறேன். காக்கி சட்டக்கார ஒருத்தனை கூட காணுமே. சார் சார், என்னையா? சாரி சார், நீங்க போங்க. சரியா லூசா இருக்கு. என்னப்பா, என்ன விஷயம்? சார், இந்த வீட்டுல கரண்ட் பீஸ் போயிடுச்சு. எம்இஎஸ் போன் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். நீங்க காய் சட்டை போட்டிருக்கீங்க, கொஞ்சம் வாங்க. சார், லைன் மேன கூட்டு வந்திருக்கேன். அப்பா என்ன வெயில் தெரியுமா சார், பயங்கரமான வெயில். அது என்னையாது, நம்ம வீட்டுல கரண்ட் பீஸ் ஆகும்னு லைன் மேன் வீதியில காத்துட்டு இருந்தானா? இவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்திருக்கிய. அது வந்து என்ன தெரியுமாங்க, நான் வந்து சைக்கிள்ல. அந்த ஆளு கொஞ்சம் பேச விடியா? அது வேற ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம வீட்டுக்கு நாம கஷ்டப்படாம வேற யார் சார் கஷ்டப்படுவா? அது கரண்ட் எங்க இருக்கு? சுவிட்ச் மெயின் எங்க இருக்கு? ஏன்பா சுதாகர், இந்த ஆளை பார்த்தா லைன்மேன் மாதிரி தெரியலையே. என்னங்க நீங்க வீதியில போற காக்கி சட்டக்காரனை கூட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே? அதானே? இல்லப்பா, இந்த ஆளு கையில ஒண்ணும் இல்லையே, அதனால. அது அவன் பையில இருக்கு, பையில எல்லாம் பையில இருக்கு. பையில இருக்கா? அப்ப போங்க, அலாபாரத சுவிட்ச் போடு, போய் பாருங்க. என்னங்க, ஊஞ்சல விட்டு கீழே இறங்க கூடாது, தரையில கால் பட்டா ஷாக் அடிக்கும். என்னடா பையன் பயமுறுத்திட்டு போறான்? ஏப்பா 3.25 மாசத்துக்கு கண்ட இருக்குன்னு ஜோசிய சொல்லி இருக்கா. நீ பேச மாதிரியா, நான் போடுறேன். நீ கில்லாடிதாயா, பெரிய ஆளு. தரையில கால வச்சாதீங்க, ஷாக் அடிக்கும். வயரங்கயா? என்னப்பா சுதாகர்? இதை வந்துட்டு. என்ன சுகமா என்னங்க, இப்ப காத்து வருதா? இப்ப திருப்தியா? ஏப்பா, இந்த காலை நான் கீழே வைக்கலாமா? இங்க சரி, என்ன வேணும்? பணம் தான். பின்ன நான் அரிசி பருப்பா கொடுக்கறேன். பணம் தான். எவ்வளவு வேணும்? ஆளுக்கு 10 ரூபா பிரிச்சுக்கிறோம். ஆளுக்கு 10 ரூபாயா? அதான் இன்னொருத்த அசிஸ்டன்ட் வரல, அசிஸ்டன்ட் வந்திருக்கான்னு நினைச்சு சொல்றாரு பாவம். நல்லா பாத்துங்க, பின்னால் நிக்க போறேன். சரி, எவ்வளவு வேணும் கேளு. 10 ரூபா கொடுங்க. இது தேராது, பீஸ் போட நானே கத்துக்கிட்டாட்டேன். சார், நானே கேட்டு சொல்றேன். 5 ரூபா கொடுங்க சார், பாவம். நீதான் நல்ல பிள்ளை. இந்தா, அவன்கிட்ட கொடுத்துரும். சுதாகர், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமே. அவசியம் பேசணுமா? நிச்சயமா பேசணும். உன் விஷயம் தானே. நீ வேலை கேட்டிருந்தீல்ல? ஆமா, வேலை. நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்லி இருந்தேன். அதாவது இந்த என்எஸ்சி போஸ் ரோடு இல்ல? ஆமா இருக்கு. அந்த ரோடு வழியாவே போன பெட்டி. பெட்டியா? பெட்டி பெட்டி பெட்டிக்கடை. பெட்டிக்கடை. ஆமா, அந்த பெட்டி கடையை சுத்தி இப்படி பின்னா அதுக்கு பக்கத்துல அவன் பேரு என்ன போகல? நல்லா யோசனை பண்ணுங்க. டேக் ஒரு ஒன் டைம். அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அத பத்தி ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம். பரவாயில்ல, நான் வரேன். காக்கி சட்டை, நான் எத்தனை தெரியாது போல. கொஞ்சம் அசந்தா கம்யூனிட்டி இருப்பிய. பணத்தை கொடு, சாவி தரேன். எனக்கு இல்லையாப்பா? இந்த பணம், சாவி. இவ்வளவுதானா? நீ சும்மா தானே நின்ன, நான் தானே ஃபீஸ் போட்டேன். அப்படியா? சரி சரி. யோ, எங்க போற?
ஒண்ணு இல்ல, சும்மா வீட்டுக்கார பாத்துலான்ட்டு போறேன். எதுக்கு? எனக்கு ஃபீஸ் போட தெரியாது, ஆனா ஃபீஸ் எப்படி போடணும்னு சொல்ல தெரியும். சத்தம் போடாத. எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு 4 கூட, நீ 1 எடுத்துக்க. இது ரொம்ப அநியாயம். ஆளுக்கு பாதி பாதி வச்சு. அதெல்லாம் முடியாதுயா, முதல்ல சொல்ல வேண்டியதானா? இப்ப அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. எடியா பணத்தை, எடியா பணத்தை. சரி கொண்டா. அதென்ன? இது எனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 50 காசு குடியா. அர்ஜென்ட்டா போன் கால் பண்ணணும். சாப்பிடு. நீங்களா? நானேதான். பாத்தியாரு வெளியூருக்கு போயிருக்காரு, வர 4 நாள் ஆகும். சரிங்க. ராத்திரி கமலஹாசன் படம் பார்த்தேன், உங்களை மாதிரியே இருந்தாரு. சரிங்க. ராத்திரி பயத்துல கதவை திறந்தே வச்சிருந்தேன், துணை இல்லாம தூக்கமே வரல. சரிங்க. இன்னைக்கு ராத்திரி என் பயத்தை நீங்க தான் போக்கணும். என்ன இருந்தாலும் நீங்க அவரை விட ரொம்ப. சார் போஸ்ட். நான் அப்புறமா வந்து பேசுறேன். துரை வெளியில வந்து வாங்க மாட்டீங்களா? 10 தடவை கூப்பிட்டு தொண்டை காஞ்சி போச்சு. உன்னை மாத்திர வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்காதியா? எப்ப பார்த்தாலும் நோ வேகன்சி கார்டு கொடுத்துட்டே இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்களா வேலைக்கு வர சொல்லி கார்டு வருது, நமக்கு வரலையா? என்ன பண்றது? என்னப்பா அது? நான் அப்ளிகேஷனை போடாத கம்பெனில இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இப்போ அது ராசி பத்தி யோசி. ஒரு 4 நாள் கொடுக்கறது. யோ, டைம் என்னாச்சு? 9:30. நான் இன்டர்வியூக்கு போறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. என்னங்க அம்சவேணிமா? சுதாகரா, அம்சவேணி அம்மா. அம்மா என்ன அம்மா? எனக்கு இதானே பிடிக்காது. சும்மா நீ வானே கூப்பிடு சுதாகர். சரிங்க. அப்படி எனக்கு என்ன வயசாயிடுச்சு? இந்த மாசி வந்தா 20 முடிய போகுது. சரிங்க. என்ன சரிங்க? ஏதாவது ரகசியமா பேசணுமா? ஒண்ணுமில்ல, ராதிகா ஏஜென்சிஸ்ல இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு, அதான். சரிங்க. அவசரமா போகணும். பீக் ஹவர்ஸ், பஸ் கிடைக்காது. சரிங்க. 10 மணிக்குள்ள போகணும். சரிங்க. லாண்டரில துணி வேற வாங்கணும். சரிங்க. ஒரு 2 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம். 2 ரூபாய் என்ன, 5 ரூபாவே தரேன். நீ திருப்பி ஒண்ணும் தர வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட உதவி இல்லாம எப்படி? சுதாகர், வெயில் ஜாஸ்தியா இருக்கு, பஸ்ல போகாத, டாக்ஸில போயிட்டு வா. சுதாகர், ராத்திரில புழுக்கமா இருக்கும், நான் கதவை திறந்தே வச்சிருப்பேன். தேங்க்யூ சார். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டீங்களா? நம்பர் 14 நாய்க்கமார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம். சுதாகர், என்ன பத்தி தானே சார்? எப்படி சார்? சஸ்பென்ஸ். சார், நான் ஓரளவுக்கு ஜெனரல் நாலேஜ் புக் படிச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன் சார். வேற ஏதாவது கேட்டீங்கன்னா ஓகே. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் 50 NP? 50 NP 50 NP. டெலிபோன் பூத்துக்கு வெளியே கேர்ள்ஸ் யாரும் இல்லைன்னா நிம்மதியா ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம். இஃப் இட்ஸ் 1 ரூபி ஜெனரல் சாப்பாடு சார். அபவுட் இந்தியன் எக்கனாமி, நானும் அதே தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ அம் த சிம்பிள் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே மிஸ்டர் சுதாகர், நீங்க போகலாம். நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. நோ மோர் கொஸ்டின் சார். சுதாகர், நீங்க போகலாம். நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. சரி சார். சார், நம்பர் 14 நாயக்கன்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், மெட்ராஸ் 33, சுதாகர். நம்பர் 14 நாயக்கன்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், மெட்ராஸ் 33, சுதாகர். ஓகே சார். நம்பர் 14 நாயக்கன்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், சுதாகர். நம்பர் 14 நாயக்கன்மார் ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம், மெட்ராஸ் 33, சுதாகர். சார், பின்னால உடம்பு நிலையில சார். சார், பின்னால உடம்பு நிலையில சார். என் உடம்பு நிலையிறது இருக்கட்டு, முதல்ல உன் வயிறு காயாம இருக்கிறதுக்கு ஒரு வேலையை போய் பாரு.
சார் நேத்து ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கேன் சார். இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க. டெஃபினட்டா அந்த வேலை கிடைக்கும். நாளைக்கே உங்க வாடகை முழுசா கொடுத்துறேன் சார். முதல்ல என்னுடைய வாடகையை வசூல் பண்றதுக்காகவாவது உனக்கு ஒரு வேலை கிடைச்சாகணுமப்பா. இந்த பாரு, போறதுதான் போற, அப்படியே முப்பாத்தம்மா கோயிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை 4 சுத்திட்டு போ. வேலை கிடைச்சா உப்பு மிளகு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கப்பா, வேண்டிக்க. சாமி ஆண்டவனே, இந்த வேலை கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும். கிடைச்சா 7 வாரத்துக்கு உப்பு மிளகும் போடுறேன். நிச்சயமா கிடைக்காது. யார் நீங்க? என்ன மிஸ்டர், அன்னைக்கு டெலிபோன் பூத்ல என் கார் டயரை பஞ்சர் ஆக்குனீங்களே. நானா? சத்தியமா நான் இல்லைங்க. அரே மிஸ்டர் 50NP, சாமிக்கு முன்னால நின்னு போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னா போற காரியம் உருப்படாது. நான்சென்ஸ். போயிட்டு இருக்கேன், அவசரமா உளறீங்க. உங்ககிட்ட சண்டை போறதுக்கு நேரம் இல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். டைம் ப்ளீஸ். ராக்காலம் தான். Congratulations, sir. Congratulations. You are appointed as a general manager of this Rodhika Agencies. Sir. Sir. You are appointed as a general manager of this Rodhika Agencies. Sir. Sir. You are appointed as a general manager of this Radhika Agencies. Sir! Okay, God bless you. ஹலோ, நான் ராதிகா ஏஜென்சிஸ் ஜெனரல் மேனேஜர் சுதாகர் பேசுறேன். யார் வேணும் உங்களுக்கு? எனக்கு நீங்க தான் வேணும். என்ன சொல்றீங்க? யார் நீங்க? என்ன உங்களுக்கு புரியலையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு உங்களை கார்ல டிராப் பண்ணல, அத கூட மறந்துட்டீங்களா? நீங்களா? நானே சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்களை காந்தி சிலை கிட்ட எதிர்பார்க்கிறேன். மேனேஜர் எங்க போயிருக்காரு? ஏதோ அவசரமா போன் வந்ததுங்க. அவசரமா பேசினாரு, அவசரமா கிளம்பிட்டாருங்க. அவசரமாவா? ஆமாங்க, அவர் போன வேகத்துல 2 கப்பல் உடைஞ்சு போச்சு. கப்பலா? நான் கொண்டு வந்த கப்பல் சாஸ்திரம் உடைஞ்சிருச்சு. அதனால கேன்டீனுக்கு 2000 ரூபாய் நஷ்டம். அதே கவலை. Shut up. நீங்க? நானேதான். அப்போ ஆபீஸ் போன் அதுவும் நானேதான். நான் போன் பண்ண நீங்க வர மாட்டீங்கன்னு தான் ராதிகான்னு போன் பண்ணேன். வரங்க. ராதிகா, ராதிகா, என்னங்க?